அன்பு நெஞ்சங்களே, இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி கூறி இறை வார்த்தையால் நம் வாழ்வை பயனுள்ளதாக மாற்றுவோம். இறைவன் நம் அனைவரை நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்துவாராக. இன்று ஆண்டவரின் தோற்றமாற்ற விழாவை கொண்டாடுகின்றோம். மத்தேயு நற்செய்தி நூல் பிரிவு 17 இறை சொற்றொடர்கள் 1 முதல் 9 முடிய. அன்பார்ந்தவர்களே, நீங்கள் நான் யார் என சொல்கிறீர்கள் என்று இயேசு கேட்டதற்கு, நீர் கடவுளின் மெஸ்ஸியா என்று பேதுரு கூறினார். அதைத் தொடர்ந்து தனது துன்பங்கள், இறப்பு, உயிர்ப்பு ஆகியவை குறித்தும், சிலுவையின் அவசியம், அரசின் வருகை அல்லது மானிட மகனின் வருகை பற்றியும் இயேசு சீடர்களுக்கு விளக்கினார். இதை அடுத்து 6 நாட்கள் அல்லது 8 நாட்களுக்கு பிறகு நடைபெற்ற மிக முக்கியமான நிகழ்வு இந்த உருமாற்றம். எருசலேம் நோக்கி தமது நிறைவு பயணத்தை தொடங்குவதற்கு முன்பாக கொலை செய்யப்படுவோம் என்று தெரிந்த பிறகும் வடக்கு நோக்கி தமது கால்களை செலுத்தும் முன்பாக இயேசு உருமாற்றம் அடைகிறார். செசாரியா பிலிப்புவிற்கு அருகில் இது நடைபெற்றது. உருமாற்றத்திற்கு பிறகு இயேசும் சீடர்களும் கலிலேயா வழியாக கடந்து செல்கிறார்கள். இது நிகழ்ந்தது மிக உயர்ந்த ஹெர்மோன் மலையின் தென்புறத்து மலையடிவார குன்றுகளில் ஒன்றாக இருக்கலாம் என்றாலும், பலராலும் தாபோர் மலையில் இயேசு உருமாறியதாகவே ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. இந்நிகழ்ச்சியில் 3 வியப்புகள் நிகழ்ந்தன. முதலாவது, இயேசு உருமாறினார். அவரின் முகமும் ஆடைகளும் நம்ப முடியாதபடிக்கு மின்னின. இரண்டாவது, மோசே மற்றும் எலியா இருவர் வந்து பேசிக் கொண்டிருந்தார்கள். மூன்றாவது, இவரே என் மைந்தர், நான் தேர்ந்து கொண்டவர் இவரே என்று ஒலித்த குரல். துன்பத்தை துணிவுடன் சந்திக்க தன்னிலை மாற்றமடையும் இயேசு சக மனிதர்களின் உடனிருப்பு மற்றும் ஆறுதலான வார்த்தைகளையும் மேலும் இறைவனின் துணையும் பெற்றுக்கொள்வதை இந்நிகழ்வு விளக்குகிறது. மேகம் மற்றும் நெருப்பிலிருந்து பேசி இறைவன் தமது பிரசன்னத்தை வெளிப்படுத்துவார் என்ற அக்காலத்திய நம்பிக்கையின் அடுத்த கட்ட வளர்ச்சியாக மோசே மற்றும் எலியா போன்ற மனிதர்களின் வழியாக இறைவன் தம்மிடம் பேசுகிறார் என்பதை இந்நிகழ்வு வெளிப்படுத்துகிறது. இப்பெருவிழா 4 அல்லது 5ஆம் நூற்றாண்டு முதல் கொண்டாடப்படுவதாக நம்பப்படுகிறது. 6 நாட்கள் நோன்பு இருந்து அதன் பிறகு 3 நாட்கள் இவ்விழாவை கீழை திரு அவையின் அர்மீனியன் திரு அவையின கொண்டாடுகிறார்கள். மேலை திரு அவையில் 9ஆம் நூற்றாண்டு முதல் இவ்விழா கொண்டாடப்படுகிறது. குறிப்பாக 1456ஆம் ஆண்டு துருக்கியர் மீது பெற்ற வெற்றியின் நினைவாக ஆண்டவரை உருமாற்ற விழாவை திரு அவை முழுவதும் கொண்டாடுமாறு திருத்தந்தை 3ஆம் கலிஸ்டஸ் கேட்டுக்கொண்டார். அன்பார்ந்தவர்களே, நல்ல மாற்றங்களுக்கு ஆற்றல் உண்டு. குடிகார ஒருவர் குடியை நிறுத்தி மாற்றம் கொண்டால் அதனால் எவ்வளவு மகிழ்வும் உயர்வும் உண்டாகும். இயேசுவின் புதிய தோற்றத்தை கண்டு அங்கு நின்ற பேதுரு, யாக்கோபு, யோவான் மயங்கி நிற்கிறார்கள். அங்கே கூடாரம் அமைத்து தங்கிவிடலாம் என்று இயங்குகிறார்கள். இந்நேரத்தில் சீடர்கள் நம்பிக்கையை உறுதிப்படுத்தும் முறையில், என் அன்பார்ந்த மைந்தர் இவரே, இவர் பொருட்டு நான் பூரிப்படைகிறேன் என்ற வான்குரல் கேட்கிறது. இறுதியாக இந்நிகழ்வு காட்சி என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. அதாவது இது ஒரு அனுபவம். ரோமை 12:2 இந்த உலகத்தின் போக்கின்படி ஒழுகாதீர்கள், மாறாக உங்கள் உள்ளம் புதுப்பிக்க பெற்று மாற்று அடைவதாக என்கிறார் பவுல். சிந்தித்து தியானித்து செயல்படுவோம். நான் இறை அனுபவம் பெற்று இறைபணி செய்கின்றேனா? நான் முன்னோரின் நல்ல பண்புகளை திறந்த மனதோடு ஏற்று வாழ்கின்றேனா? இறைவனுக்கு முன்னால் நான் பிரமாணிக்கமாய் வாழ்ந்து பாராட்டுதல் பெறுகின்றேனா? மன்றாடுவோமாக. வல்லமை மிக்க இறைவா, நாங்கள் அனைவரும் இறை அனுபவம் பெற்று இறைபணி செய்யவும், முன்னோரின் நல்ல பண்புகளை
திறந்த மனதோடு ஏற்று வாழவும் உமக்கு முன்னால் நாங்கள் பிரமாணிக்கமாக வாழ்ந்து பாராட்டுதல் பெறவும் வரம் தாரும். ஆமீன்.